ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேனின் பணிவான நமஸ்காரம். குணத்தினால் ஒருவரை ஜெயிக்க முடியும் என்கிற அறிவுரை சொல்லப்படுறது இன்றைய 27வது பாசுரமான கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. முதல்ல இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூடனை பெய்து முழங்கி வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடார் அப்படின்னா எதிரிகள். அவர்களை எப்படி வெல்லணும்? அவர்களை சீரை கொண்டு வெல்லணும். சீர்னா என்ன? குணம். நல்ல குணத்தை கொண்டு அவர்களை வெல்லணும். மன்னித்தல்ங்கிறது தான் சிறந்த குணம். அதை காண்பித்து வென்றால் அது சத்ருவோட இதயத்தில் போய் நிற்கும். சத்ருத்வங்கிறது சில க்ஷணங்களுக்காகவது மறையும் அப்படின்னு சொல்லுவா. சில க்ஷணங்கள் அது மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவா. ராவணனுக்கு சத்ருத்வம் நிறைய இருந்தது. ஆனால் ஒரு க்ஷணத்தில் அது மறைஞ்சது. அந்த அதாவது சத்ரு அப்படிங்கிற அந்த சத்ருத்வம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவா. ராமாயணத்தில் ராவணனுடைய நிலைமை யுத்தத்தினுடைய கடைசி நாள் ரொம்ப மோசமாக போயிடுத்து. அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு பானம் போட்டால் அவன் போயிடுவான் அப்படிங்கிற நிலைமை. அந்த சமயம் ராமர் சொன்னார், ராவணா இன்று போய் நாளை வா அப்படின்னார். அந்த வார்த்தையை சொன்னார். அதை கேட்ட ராவணனுக்கு அந்த க்ஷணம் சத்ருத்வங்கிற கொடிய எண்ணம் ஒழிஞ்சு தம்மன்யே ராகவம் வீரம்னு ராமருடைய வீரத்தை பாராட்டணும்னு தோணித்தான். இப்படி குணத்தினால் வென்றார் ராமபிரான். கோவர்த்தன மலையை 7 நாள் தாங்கி பிடித்து கோபர்களை காத்தார் கிருஷ்ண பகவான். அதை குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு பாடினா நம்ம ஆண்டாள். இப்படி குணத்தினால் வெல்வதே சிறந்தது அப்படிங்கிற அறிவுரை பேசப்படுறது இந்த 27வது பாசுரத்தில். நாடு புகழும் பரிசு எங்களுக்கு நீ கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு கேட்கிறா ஆண்டாள் கண்ணன் கிட்ட. நாடு புகழும் பரிசு அப்படின்னு ராமானுஜர் புகழ நாம கொண்டாடணும் அப்படிங்கிறார் ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார். ஒரு சமயம் எம்பார எல்லாரும் புகழ்ந்து பேசினான். உங்களை மாதிரி ஒரு பண்டிதர் உண்டா? எப்பேற்பட்ட பண்டிதர் நீங்க! ஆழ்வார் பாசுரங்களுக்கு உங்களை மாதிரி யாரால வியாக்கியானம் பண்ண முடியும்? இப்படிலாம் எல்லாரும் புகழ்ந்தா. இத்தனை புகழ்ச்சியும் கேட்டுண்டு பேசாம இருந்தார் எம்பார். ஆமா ஆமா கரெக்டு அப்படின்னு வேற சொல்லிண்டாராம். இப்படி புகழ்ந்தவாள்லாம் என்ன பண்ணினா தெரியுமா? நேர ராமானுஜர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னான். சுவாமி, உங்கள் சிஷ்யன் எம்பார் என்ன பண்ணார் தெரியுமா? யார் பாராட்டினாலும் ஆமாம் ஆமாம் கரெக்டு அப்படிங்கிறார். இப்படி புகழ்ச்சியை ஏற்றுக்கலாமா? ஒரு வார்த்தை கூட மறுத்தே பேச மாட்டேங்கிறார் அவர் அப்படின்னு போய் புகார் பண்ணினான். உடனே ராமானுஜர் எம்பாரை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா எல்லாரும் உன்னை பாராட்டினாலாமே, எல்லாமே தகும் கரெக்டு அப்படின்னு சொன்னியாமே நீ அப்படின்னு கேட்டார். ஆமாம் அடியேன், அப்படித்தான் சொன்னேன் அப்படின்னார் எம்பார். அப்படி சொல்லலாமாடா அப்படின்னு கேட்டார். நான் ஸ்ரீசைலத்தில் உள்ளங்கை நாயனாரா இருந்தேன். அப்பேற்பட்ட என்ன நீர் திருத்தி பணிக்கொண்டீர். என்ன ஒருத்தர் பாராட்டினா அந்த பெருமை யாரை சேரும்? உம்மைத்தானே சேரும். அப்போ உங்களைத்தானே கொண்டாடுறா. ஆச்சாரியனை கொண்டாடுறத நான் தடுக்கலாமா?
உங்களுடைய பெருமை இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அதனால தான் நான் கரெக்டு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாராம். அப்போ நாடே புகழற மாதிரி ராமானுஜர் பெருமையை நாம கொண்டாடணும் அப்படின்னு எம்பார் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். எதிரிகளே ராமானுஜருடைய குணத்தை கொண்டாடுறா அப்படின்னு ராமானுஜர் நூற்றந்தாதியில அமுதனாரும் பாடுறார். எதிரிகள்லாம் ராமானுஜருடைய குணத்தை கொண்டாடுறாள். அவருடைய பாசுரத்தை பாருங்க. வாழ்வற்றது தொல்லை பாதியர்க்கு என்றும் மறையவர்த்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினார்க்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே அப்படின்னு அமுதனார் பாடுறார். இந்த பாட்டில் சொல்றார் அவர், ராமானுஜர் கொடுத்த ஞானம் ஒரு ஞான நிதி. வாதம் பண்ற எதிரிகளோட வாய தன் குணத்தையும் ஞானத்தையும் காண்பித்து அவர் அடக்கினார். மறையவர்கள்லாம் இதிகாச புராணங்களை ஒரு மூலையில் தூக்கி வச்சுட்டாளாம். யாரு வேதங்களை பத்தி பேசுறாளோ, மறைன்னா வேதம் பத்தி பேசுறவாள்லாம் என்ன பண்ணா, இதிகாச புராணங்கள்லாம் தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு அவள்லாம் தர்க்கம் பண்றா. இவைகள் இல்லை அப்படின்னு வேதத்தை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறார் வேதவியாசர் கூட. தெளிவான பாதையை காட்ட அவதரிச்சவர் தான் நம் ராமானுஜர் அப்படிங்கிறார் அமுதனார் இந்த பாசுரத்தில். ராமானுஜருடைய குணத்தை ஒரு உண்மை நிகழ்ச்சியின் வாயிலாக இப்போ பார்க்க போறோம். அவரே சொல்றார். யார் சொல்றாருன்னா, அமுதனாரே ஒரு உண்மை நிகழ்ச்சியை எடுத்து சொல்றார். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, வேதாந்த ஜீயர்னு ஒருத்தர் வந்தார். அவரை யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு அழைப்பார். வேதம், சாஸ்திரம், உபனிஷத்துன்னு எல்லாத்தையும் அத்வைத முறைப்படி, அத்வைத நெறிப்படி கற்றவர் அவர். நல்ல ஞானம் உள்ளவர் அவர், பண்டிதர். ஆனா சந்நியாசி. ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்ரீரங்கத்துல நன்னா பரப்பின்றிருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை வாதத்துல வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த யஜ்ஞமூர்த்தி. பயப்படுவாரா நம்ம ராமானுஜர்? 2 பேருக்கும் 18 நாட்கள் வாதம் நடக்கிறது. 17 நாட்கள் ஒருத்தர் ராமானுஜரோட வாதம் பண்றார் அப்படின்னா அவர் வேதம் படித்த ஞானின்னு தெரியறது பாருங்க. 18வது நாள் வாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய திரு ஆராதன பெருமாள் காஞ்சி வரதராஜர் கிட்ட ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். இதை பார் வரதா, இந்த சம்பிரதாயம், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் நாதமுனிகள், ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்கள் வளர்த்தது. ஆழ்வார்கள் போற்றி போற்றி பாசுரங்கள் எல்லாம் பாடி வளர்த்த சம்பிரதாயம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம். வேத நெறியை ரட்சிக்கக்கூடிய சம்பிரதாயம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம். இதை நீரே அழிச்சுடணும்னு நினைச்சுட்டு இருக்கீரா? நீர்தானே திருக்கச்சி நம்பிகள் மூலமா 6 வார்த்தைகளை சொல்லி இதுதான் வேத கருத்துன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சேன். இதுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கா என்ன ஸ்ரீரங்கம் அனுப்பி வச்சீர் அப்படின்னு பரதன் கிட்ட பிரார்த்திச்சுண்டார் ராமானுஜர். பரதன் பேசுறார், ராமானுஜா கலங்காதப்பா, உன்னை தோற்கும்படி நான் விட்டுடுவேனா? பூர்வாச்சாரியர்கள் பண்ணின மாயாவாத கண்டனம்ங்கிற கிரந்தத்திலிருந்து ஆளவந்தார் ஸ்லோகங்களையும் சொல்லி ஜெயிச்சுட்டு வா அப்படின்னார் வரதராஜர். அத வைஷ்ணவ சம்ஹிதை ஸ்லோகத்துல எடுக்கிறார் நம் பரனூர் மகாத்மா. அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. ஸ்வப்னே யதிசோ வரதேஷி தத்சன் மாயாமதஸ்தாபக யஜ்ஞமூர்த்திம் வாதே ஜயத்வம் வரதாஜ்ஞயாஸ்வம் நாமாப்யதோப்தோசி சுதேஷ சிஷ்யக. எந்த கிரந்தம் இந்த ஸ்லோகத்தில் சொல்ற, எந்த கிரந்தம் எந்த கண்டனம்ங்கிறது முக்கியம் இல்லை, வரதருடைய கடாட்சம் தான் முக்கியம் அப்படிங்கிற பரனூர் மகாத்மா. வரதரோட கடாட்சத்தோட 18வது நாள் வாதத்தை தொடங்குறார் நம் ராமானுஜர்.
பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறது தவறு. பிரம்மத்தை அவித்தியை மூடும் அப்படின்னு சொல்றதும் தவறு. பிரம்மம் எப்பேற்பட்டது தெரியுமா? ஞானமயமானது, பிரகாசமானது அப்படின்னு தர்க்கம் பண்ணி வரதராஜருடைய கடாட்சத்தினால ஜெயிச்சார் நம் ராமானுஜர். யஜ்ஞமூர்த்தி தோல்வியை ஒத்துண்டு இவருடைய சிஷ்யராகவே ஆயிட்டார். இவருக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிற தாசிய நாமத்தை சூட்டினார் நம் ராமானுஜர். அவருக்காக ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு மடத்தையும் கட்டி கொடுத்தார் நம் ராமானுஜர். அந்த மடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் மடம் அப்படின்னே பேர். தன்னோட சிஷ்யர்கள் எல்லாம் என்ன பண்ணினார் ராமானுஜர்? இவர்கிட்ட அனுப்பி இவரை போய் ஆச்சாரிய பீடத்துல உட்காத்தி இவர் அனுப்பி இவர்தான் ஆச்சாரியன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இவர் ஆச்சாரிய பீடத்துல உட்காத்தி வச்சுட்டார் நம் ராமானுஜர். அதுக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் சொல்ற, குருவி தலையில பனங்காய வச்சுட்டார் எத்திராஜர்னு எப்போதும் தன்னை சொல்லிப்பாராம். இந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் எந்த சிஷியாள்லாம் இவர்கிட்ட வராளோ அவகிட்ட சொல்லுவாராம், நான் உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன்தான், ஆனா நீங்கள்லாம் எத்திராஜர் திருவடிகளே தஞ்சம்னு இருங்கோ அப்படின்னு சொல்லுவாராம். இவர் நல்ல பிரபாவசாலி. இந்த யஜ்ஞமூர்த்திங்கிறவர் ஏற்கனவே அத்வைத ஞானம் இருந்ததுனால அதை அப்படியே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல திருப்பிட்டாராம் அவர். இவர்கிட்ட எல்லாருக்கும் இவர்கிட்ட பிரியம் வந்துடுது, ரொம்ப பிரியமா இருந்தா எல்லாரும். இவரோட கோஷ்டி கொஞ்ச நாளாக ஜாஸ்தியா போயிட்டே இருக்கான், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதான். நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போறாராம் இவர். எல்லாரும் இவரை தேடி வராளாம். ராமானுஜருக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான ஆச்சாரியனா ஆயிட்டார் இவர் ஸ்ரீரங்கத்துல. இவருடைய மடம் பெரிய மடமா வேற போயிடுது. ராமானுஜர் கூட ஒரு சின்ன குடிசையில தான் இருந்தாராம். இவருடைய மடம் பெரிய மடமா போயிடுது. ஒரு நாளைக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் உள்ள உட்காண்டிருக்கார். வாசல்ல ஒருத்தர் வந்து கேட்டார், எம்பெருமானார் மடம் எது அப்படின்னு கேட்டார். அதுக்கு கூட நின்றுட்டு இருந்தவர் சொன்னார், எந்த எம்பெருமானார் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டார். சாட்சாத் ராமானுஜ எம்பெருமானாரா இல்ல அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரா அப்படின்னு கேட்டார் அவர். உள்ள உட்காண்டிருந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருக்கு இது காதுல விழுந்துடுத்து. எம்பெருமானார்னு சொன்னாலே நம்ம ஆச்சாரியன் ராமானுஜர் தான், என்ன போய் எப்படி எம்பெருமானார் அப்படின்னு சொல்ல முடியும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் தெரியுமா? மறுநாளைக்கு ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டார். தன்னுடைய மடத்தை அடியோடு இடிச்சு தள்ளுங்கோ அப்படின்னு விட்டார். 2 சூரியனா ஒரு சமயத்துல உதிக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க சொல்லிட்டார் தன்னுடைய மடத்தை. எப்படி இருக்கார் பாருங்க. எதிர்த்து போராட வந்தவர் கடைசியில எவ்வளவு ஆச்சாரிய நிஷ்டை உடையவரா ஆயிட்டார் பாருங்க. குணத்தை காட்டி வெல்லும் சாமர்த்தியம் பெற்றவர் நம் ராமானுஜர்னு அமுதனார் இந்த நூற்றந்தாதி பாசுரத்துல சொல்றார். அவர் இந்த நூற்றந்தாதி பாசுரத்துல இத்தனையும் சொல்றார் அமுதனார். எதிரிகளை குணத்தினால வெல்லணும்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துக்கு சொன்ன அறிவுரைப்படி நம் ராமானுஜர் இருந்திருக்கார் பாருங்கோ. இருவருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். வாழ்வற்றது தொல்லை வாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம்மி ராமானுசன் தந்த ஞானத்திலே.